முத்துலட்சுமி என்ற மாணவி 100 மீட்டர் தடை தாண்டும் போட்டியில் முதலிடம் பெற்று மாநில அளவில் உள்ள தடை தாண்டும் போட்டிக்கு தகுதி பெற்று சாதனை படைத்தார். மேலும் நம்முடைய பள்ளியினுடைய சீனியர் கேர்ள்ஸ் கொக்கோ, சூப்பர் சீனியர் கேர்ள்ஸ் கொக்கோ மற்றும் சீனியர் கேர்ள்ஸ் ஃபுட்பால் ஆகிய அணிகள் ஸ்டேட் லெவலிலான போட்டிகளுக்கு தகுதி பெற்று சாதனை படைத்தது. மேலும் SGFI ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பின் கீழ் செயல்பட்டு வரும் போட்டிகளில் நமது பள்ளி மாணவிகள் கோகோ விளையாட்டில் 17 வயதுக்கு உட்பட்ட பிரிவில் பங்கு பெற்று சுதா, தமிழ்ச்செல்வி, கவியரசி ஆகிய 3 மாணவிகளும் தங்களுடைய போட்டிகளில் முதலிடம் பெற்று மாநில அளவில் நமது மாநில கோகோ அணியில் இடம்பெற்று தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கு பெற்று நம்முடைய பள்ளிக்கு பெருமை சேர்த்தார்கள். நமது பள்ளியினுடைய ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பு செய்யும் நம்மளுடைய ஊரினுடைய டாக்டர் திருமதி பிரேமா அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மேலும் தற்போது நடைபெற்ற ஃபுட்பால் அசோசியேஷன் மேட்சில் நமது பள்ளியினுடைய மாணவி இதயா பங்கு பெற்று மாநில அளவிலான அணியில் இடம்பெற்று தற்பொழுது ஒரிசாவில் நடைபெறும் நேஷனல் லெவல் மேட்சில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் SGFI சார்பில் 6, 7, 8 படிக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு நடைபெற்ற தனிநபர் விளையாட்டுப் போட்டிகளில் நம் பள்ளியினுடைய மாணவர்கள் சுமார் 16 பேர் பங்கு கொண்டு தங்களுடைய சாதனைகளை நிகழ்த்தியுள்ளார்கள். இவர்கள் மேலும் மண்டல அளவில் நடைபெறும் போட்டிகளில் கலந்து கொள்ள தகுதி பெற்றார்கள். அவர்களையும் இந்த ஆண்டறிக்கை நேரத்திலே நினைவு கூறுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் மாநில அளவில் திருப்பூரில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் அன்னை செல்பினா என்ற 11வது வகுப்பு மாணவி 7வது இடத்தினை பெற்று தமிழ்நாடு அளவில் நடைபெற்ற போட்டியில் 7வது இடத்தினை பெற்று தேசிய அளவில் டெல்லியில் நடைபெறும் மாரத்தான் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். மேலும் தென்காசியில் மாவட்ட அளவில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் சுமார் 6000 பேர் பங்கேற்ற அந்த போட்டியில் நம்முடைய பள்ளியினுடைய மாணவி முத்துலட்சுமி 2வது இடத்தை பெற்று சிறப்பு செய்தார். இப்போட்டியில் மேலும் செல்பினா 4வது இடத்தினையும், வாணி என்னும் மாணவி 5வது இடத்தினையும், சுதா என்ற மாணவி 6வது இடத்தையும், பேபி மலர் 8வது இடத்தையும், பாலசத்யா 9வது இடத்தையும், பிரியா என்ற மாணவி 10வது இடத்தையும் பெற்று சாதனை படைத்தார்கள். முதல் 10 பரிசுகளில் 7 பரிசுகளை நமது பள்ளி மாணவிகளை பெற்றார்கள் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கிறோம். மேலும் சுரண்டையில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் 1வது இடத்தை செல்பினா என்ற மாணவியும், 2வது இடத்தினை வாணி என்ற மாணவியும், 3வது இடத்தினை முத்துலட்சுமி என்ற மாணவியும், 4வது இடத்தினை பிரியா என்ற மாணவியும், 5வது இடத்தினை சுதா என்ற மாணவியும், 6வது இடத்தினை பாலசத்யா ஆகிய மாணவிகளும் பெற்று பெருமை சேர்த்தார்கள். மேலும் தற்கலையில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் முதலிடத்தை முத்துலட்சுமி என்ற மாணவியும், செல்பினா 3வது இடத்தையும் பெற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். திருநெல்வேலி மாவட்ட அளவில் நடைபெற்ற ஊரக விளையாட்டுப் போட்டிகளில் கோகோவில் நமது பள்ளி மாணவிகள் முத்துலட்சுமி, சத்யா, செல்வநந்தினி ஆகிய மாணவிகள் முதலிடத்தை பெற்று மாநில அளவிலான பொறுப்பு போட்டிக்கு தேர்வு பெற்றுள்ளனர். மேலும்
கபடியில் ஊரக விளையாட்டில் கபடி போட்டியில் எம் இமலா என்ற மாணவி மாநில அளவிலான தகுதி போட்டிக்கு தேர்வு பெற்றுள்ளார். தடகள போட்டியில் செல்பினா என்ற மாணவியும் மேலும் ஃபுட்பாலுக்கு இதயா என்ற மாணவியும் தகுதி பெற்று பெருமை சேர்த்துள்ளார்கள். இவ்வாறு நம்முடைய பள்ளி மாணவிகள் மற்றும் மாணவர்கள் பல விளையாட்டுகளில் மாநில அளவில் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி நம் பள்ளிக்கு மிக்க பெருமை சேர்த்துள்ளார்கள் என்பதை கூறி மகிழ்ச்சியுடன் கூடி என்னுடைய ஆண்டறிக்கையை நிறைவு கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக ஆண்டு காலம் நமது பள்ளிக்கு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களில் பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு 1000 ரூபாய் தலா 1000 ரூபாய் பரிசு வழங்கி வருகிறார்கள். திரு பி பால்பாண்டி தேவர் பஞ்சாயத்து தலைவர் காவாவூர்த்தி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அவர்களுக்கு இந்த தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போட்டி வருகிறார்கள். மாணவி பிரியங்கா அர்ச்சனா மேடைக்கு ஒருபடி அன்புடன் அழைக்கிறேன். பத்தாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற அர்ச்சனா 490 மதிப்பெண்கள் பெற்று நமது பள்ளிக்கு பெற்று சேர்ந்தார். அவருக்கு 1000 ரூபாய் நமது பஞ்சாயத்து தலைவர் அவர்கள் வழங்குகிறார்கள். மேலும் 12ஆம் வகுப்பு மாணவர் பவன்குமார் அண்ணன் சார்பாக தம்பி பரிசை பற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். 1200 1097 மதிப்பெண் பெற்ற மாணவர் பரிசு பெறுகிறார். அடுத்தபடியாக வருடம் நமது பள்ளிக்கு இதேபோல் பரிசு தொகையை வழங்கி வரும் MS முருகன் SKS பிரிக்ஸ் வெண்டிலிங்கபுரம் அவர்களை அன்று அழைக்கிறேன். அர்ச்சனா அர்ச்சனா மாணவி 1000 ரூபாய் பரிசு பெறுகிறார். அடுத்தபடியாக 12ஆம் வகுப்பு மாணவர் கருத்தி மாணவரின் சகோதரர் பெற்றிருக்கிறார். அடுத்தபடியாக 10ஆம் வகுப்பு நமது பஞ்சாயத்து தலைவர் திரு எஸ் வைத்திலிங்கம் அவர்களை அன்பு அழைக்கிறேன். அவர்களும் வருடம் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு முதல் மதிப்பெண் பெறுபவர்களுக்கு கௌரவிக்கிறார்கள். அவர்களை நன்றி தெரிவித்து எல்லாரும் கைதட்டி கேட்டுக்கொள்கிறேன். 1000 ரூபாய் வழங்குகிறார்கள். நன்றி. அடுத்தபடியாக கல்வி மற்றும் கட்டிட வளர்ச்சி நிதி நன்கொடையாளர்களை பாராட்டி பேச நமது நிர்வாகக்குழு உறுப்பினர் திரு ஐ பொன்னிசாமி ஓய்வு பெற்ற சிவசதார் அதான் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். இந்த பள்ளியின் பழைய மாணவரான நான் 1/6/2014 இந்த பள்ளி நிர்வாக குழுவின் உறுப்பினராக பொறுப்பேற்றவுடன் பள்ளி தலைமை ஆசிரியர் மாப்பிள்ளை குகன் அவர்களையும் மாப்பிள்ளை ஜெகநாதன் அவர்களையும் சந்தித்து இந்த பள்ளியின் உடனடி தேவைகள் என்ன, அத்தியாவசியமாக இந்த பள்ளியின்
வளர்ச்சிக்கு நாம் என்ன என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அவர்கள் முதலில் நமது பள்ளிக்கு தேவையானது 6வது 7வது 8வது வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு உட்காரும் வசதி செய்து கொடுப்பது மட்டும்தான் என்று கூறினார்கள். 6, 7, 8 பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு பெஞ்ச் வசதி இல்லாமல் அவர்கள் தரையில் உட்கார்ந்து படித்துக் கொண்டிருக்கிறார்களே என்ற எண்ணத்தில் கடகநேரி ஊராட்சி மன்ற தலைவரும் பொதுநல பண்பாளரும் எனது அருமை நண்பருமான திரு வைத்திலிங்கம் அவர்களை அணுகி நான் அவர்களை ஆலோசித்த போது, நாம் நமது பள்ளியிலே பயின்று நல்ல நிலையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கும் உயர்ந்த பதவியிலே இருக்கும் பல பழைய மாணவர்களை சந்தித்து அவர்களிடம் நன்கொடை உதவி ஏதாவது பெற்று முதலில் இந்த அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்யலாம் என்று யோசனை தெரிவித்தார். மேலும் இந்த பள்ளி மாணவ மாணவியர் பலர் 3 வகுப்பு மாணவ மாணவியர்கள் ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் கூரையின் கீழ் பயில்வதும் எங்களுக்கு கொஞ்சம் நெருடலாகத்தான் இருந்தது. எனவே ஒரு புதிய கட்டிடமும் நமக்கு அத்தியாவசிய தேவை என்பதை நாங்கள் உணர்ந்து கொஞ்சம் பெரிய அளவிலான தொகை வசூல் செய்தால் இந்த 2 தேவைகளையும் நாம் உடனடியாக பூர்த்தி செய்து விடலாம் என்று எண்ணி நாங்கள் உடனடியாக காரியத்தில் இறங்கி 11/6/2014 நமது பள்ளி வருவதற்கு ஒரு தூணாக இருந்த விருதுநகர் பாலிடெக்னிக்கில் பேராசிரியராக பணிபுரிந்த நமது ஊர் பண்பாளர் மாமா திரு எஸ் ஆறுமுகம் அவர்களை முதலில் நாங்கள் சென்று அணுகி கேட்டபோது அவர்கள் இது நல்ல முயற்சி, இந்த முயற்சி பல காலத்திற்கு முன்பே செய்திருக்க வேண்டும், ஏதோ இப்போதாவது நமக்கு நல்ல காலம் பிறந்திருக்கிறது என்று கூறி முதலில் அவர்கள் 1 லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்தார்கள். கொடுத்து பிள்ளையார் துணியை போட்டார்கள். எங்களுக்கு முதலில் அந்த கிடைத்த 1 லட்சம் ரூபாய் எங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்தது. எங்களுடைய பணியை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு அது ஒரு உத்வேகமாக இருந்தது. உடனடியாக நாங்கள் பல மாணவர்களை, பழைய மாணவர்களையும் பல நமது நன்கொடையாளர்களையும் அணுகி இந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நாங்கள் அணுகிய போது அவர்கள் மிகவும் ஆர்வத்துடன் இதில் பங்கேற்று தங்களால் இயன்ற நன்கொடையை மனமார்ந்த அன்போடு அளித்தார்கள். அவர்களை நாம் இந்த விழாவிலே பாராட்ட வேண்டும், அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று எண்ணி நிர்வாகக் குழு சார்பிலே அவர்களை பாராட்ட முடிவெடுத்தோம். அவர்களை இந்த விழாவின் மூலம் நாம் பாராட்டுவதற்கு கடமைப்பட்டுள்ளோம். நான் தற்போது இந்த பள்ளி நன்கொடையாளர்கள் விவரங்களை தெரிவிக்கிறேன். அவர்களை பாராட்டுவதற்கு நமது பள்ளி நிர்வாக உறுப்பினர்கள் காத்திருக்கிறார்கள். திரு எஸ் ஆறுமுகம் 1 லட்சம், திருமதி பவானி கலைச்செல்வன் செயலர் 1 லட்சம், VKS தாமோதரன் 1 லட்சம், திரு ஐ பொன்னுசாமி 50,100, அப்படியே ஒரு ட்ராப் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாமே 50,001, டாக்டர் பிரேமா தமிழ்ச்செல்வன் 50,001, திரு எஸ் ஐயாத்துறை 50,000,
திரு வி. குகன் 50,000. திரு வேலுசாமி சென்னை 50,000. திரு சந்திரசேகரன் சென்னை 50,000. திரு வி. கே. எஸ். ஜெகநாதன் 50,000. திரு அருணாச்சலம் சென்னை 50,000 பிளஸ் 175 முறை சிமெண்ட். திரு வி. மாடசாமி மேனேஜர் கார்பரேஷன் பேங்க் 50,000. திரு ஆர். பொன்னுசாமி சென்னை 50,000. திரு ஏ. பி. நடராஜன் அவர்கள் 50,000. திரு எல். சுப்பையா டீச்சர் 50,000. திரு சிவகுமார் 50,000. திரு வி. கருணாகரன் 50,000. தங்கப்பழம் நாடார் வாசுதேவநல்லூர் 50,000. திரு ஏ. ஜூட் அதுரா கன்ஸ்ட்ரக்ஷன் திருநெல்வேலி 50,000 பிளஸ் 25 முறை சிமெண்ட். திரு ஆர். பாலசண்முகம் சென்னை 100 முறை சிமெண்ட். திரு வி. பொன்னுசாமி சென்னை 25,001. சார்லஸ் அருண்மணி ஏஜென்சிஸ் எலக்ட்ரிக்கல் குட்ஸ் 37,000. திரு வி. சுந்தரேசன் பெங்களூர் 25,000. திரு வி. பொன்னுத்துறை ராசிபுரம் 25,000. திரு ஆர். சேகர் சென்னை 20,000. திரு ஆர்மோ செல்வன் சென்னை 20,000. திரு வி. ரஞ்சித் சிங் டீச்சர் 20,000. ஜார்ஜ் அருள்ராஜ் டீச்சர் 15,000. இளங்கோ சென்னை 15,000. ஜார்ஜ். செல்வராஜ் வெண்ணிலிங்கபுரம் 10,000. வி. காங்கிரஸ் பாண்டியன் துணைத் தலைவர் 10,000. திரு என். சிங்கத்துறை ராஜா ஏஜென்சி 10,000. திரு வி. பால்ராஜ் தலைவர் வெண்ணிலிங்கபுரம் 10,000. கே. மகாதேவன் சென்னை 10,000. மாரிச்செல்வன் சிங்கப்பூர் 10,000. திரு கே. ஜெயராஜ் ஆசிரியர் ஓய்வு ஆலங்குளம் 10,000. திரு சி. வேலாயுதம் சென்னை 10,000. திரு எஸ். கம்பன் சென்னை 10,000. திரு பொற்செழியன் ஆசிரியர் 10,000. திரு அண்ணாமலை சென்னை 10,000. திருமதி பார்வதி ரிட்டையர்ட் டீச்சர் திருநெல்வேலி 10,000. திரு துரை ரிட்டையர்ட் எக்ஸாம் 10,000.
திரு ஆர் சம்பத் டீச்சர் 10,000. திரு பொன்குமார் டீச்சர் 10,000. திரு கேபி சமுத்திரபாண்டி டீச்சர் 10,000. திரு கேபி சமுத்திரபாண்டி டீச்சர் 10,000. திரு செல்லத்துறை டீச்சர் 10,000. திரு சரவணன் டீச்சர் 10,000. சரவணன் திரு எம் ராஜசேகர் டீச்சர் 10,000. திரு ராஜசேகர் டீச்சர், திருமதி கற்பகவல்லி டீச்சர் 10,000. திரு ஆர் இளங்கோ டீச்சர் 10,000. திருமதி கல்பனா டீச்சர் 10,000. திருமதி அனிதா 10,000. அனிதா அமிர்தவல்லி டீச்சர் 10,000. திருமதி ஜானகி ரிட்டையர்ட் டீச்சர் 10,000. திருமதி நாராயண உமாராணி 10,000. திருமதி சரஸ்வதி டீச்சர் 10,000. வெண்ணிலா டீச்சர் 10,000. பாலகிருஷ்ணன் 10,000. தயாபர சிங் 10,000. மகேந்திரன் சென்னை 8,000. எம்எஸ்ஆர் காந்தி சென்னை 7,000. திரு ஐயம்பெருமாள் சென்னை 5,000. திரு இசைக்குத்துறை காடுபட்டி 5,000.
திரு சி தவசியாச்சாரி 5000, திரு வி மனோகரன் எக்ஸ் ஆர்மி 5000, திரு ஆறுமுகத்தேவர் செங்கல் வியாபாரம் 2000. இந்த நன்கொடையாளர்கள் அனைவரையும் எங்கள் நிர்வாகக் குழு மனதார முழு மனதுடன் பாராட்டுகிறேன். நீங்கள் அனைவரும் கரவொலி எழுப்பு உள்ளது. இந்த ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் துறை அகற்றப்பட்டு காங்கிரீட் கட்டிடமாக மாற்றப்பட வேண்டியதுள்ளது. இதற்கும் நமது நன்கொடையாளர்கள் அனைவருடைய ஒத்துழைப்பையும் நிர்வாகக் குழு எதிர்பார்க்கிறது. நன்றி, வணக்கம். இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த பிபிஎம் ஸ்கூல் நிர்வாகி திரு முத்துக்குமார் மேல் அவர்களை வருக என வரவேற்று அவர்களுக்கு குழந்தை பற்றி கவனிக்கிறோம். அடுத்தபடியாக திரு ஆர் ஜெயமண்ணன் அவர்களை பின்னணி போட்டி கவனிக்கிறோம். அடுத்தபடியாக திரு எம் கண்ணன் அவர்களை பின்னணி போட்டி கவனிக்கிறோம். அடுத்தபடியாக சுக்குமுடி மாவட்டத்தைச் சேர்ந்த சுப்பிரமணிய பாண்டியன் அவர்களை பின்னணி போட்டி கவனிக்கிறோம். அடுத்தபடியாக நமது பள்ளிக்கு ஆண்டுதோறும் விளையாட்டு விழாவிற்கு பரிசு வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கும் நமது சங்கவேலு அண்ணாச்சி அவர்களை குழந்தை போட்டி கவனிக்கிறோம். நமது பள்ளி பொருளாளர் திரு எல் அரிகரசுதன் அண்ணன் அவர்களுக்கு குழந்தை போட்டி கவனிக்கிறோம். அடுத்தபடியாக வெளிலிங்கபுரம் திரு சுப்பிரமணியன் அவர்களை பின்னணி போட்டி அவர்களுக்கு பின்னணி போட்டி கௌரவிக்கிறோம். அடுத்தபடியாக மருதபுரம் திரு பாலசுப்ரமணியன் எக்ஸ் ஆர்மி அவர்களை பின்னணி போட்டி கௌரவிக்கிறோம். அடுத்தபடியாக நமது ஊர் பிரமுக திரு ஆர் ஜெய்சிங் எக்ஸ் ஆர்மி அவர்களுக்கு பின்னணி போட்டி கௌரவிக்கிறோம். அடுத்தபடியாக சமத்துவ கட்சி பொறுப்பாளர் திரு எம் முருகன் அவர்களுக்கு பின்னணி போட்டி கௌரவிக்கிறோம். அடுத்தபடியாக நெட்டூர் டான்பஸ்கோ இருந்து வந்திருக்கும் நமது திரு ஜெயராஜ் ஃபாதர் அவர்களுக்கு பின்னணி போட்டி கௌரவிக்கிறோம். அடுத்தபடியாக ஏடிஎம்கே அதிமுக உறுப்பினர் திரு வெள்ளத்துறை தம்பி அவர்களுக்கு பின்னணி போட்டி கவனிக்கிறோம். நன்றி. அடுத்தபடியாக பரிசீலிக்கும் 12ஆம் வகுப்பில் கடந்த ஆண்டு பொதுத் தேர்வில் 166
மாணவ மாணவர்களில் எழுதியதில் 165 மாணவர்களை தேர்ச்சி பெற வைத்த எமது பள்ளி